அடே அக்கினி மூத்தில் கடும்பு அழுகுது. சரி சரி சரி, இது எனக்கெல்லாம் அழக்கூடாது. எதே நாளுவாங்க கடவுள், இதெல்லாம் நோமே இல்லானே. நாங்கள் இருக்கோம் தானே, ஏன் யோசிக்கிறியா? என்னப்பா 2 லேயர் 33,000, 3 லேயர் 56,000, என்னப்பா ஒரு லேயருக்கு 23,000 பேர் தானே. என்ன செய்யறது, ஒருக்கா தான் செய்யறது படியா செஞ்சோம். இல்லை நீங்கள் ஒரு சிக்கலும் இல்லை எங்களுக்கு. இப்போ என்னென்னா 3 லேயர் 2 லேயர் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை விட அப்புறம் வேற ஒரு எம்பியில் குறைய நான் சொல்லக்கூடாது, அவ்வளோதான் கதை. சரி, என்ன சாமானியம் பண்ணி கொடுத்தேன் தம்பி வீட்டு? நாய்க்குட்டி நாய்க்குட்டி அதில் வாங்க 1000, ஆனால் அப்பா கொடுத்த 4000. அண்ணே டாப் கோட் வந்து இது ஃபினிஷிங் தானே. ஏன் டாப் கோட் இப்போ அடிப்பான்? மற்ற அந்த இது டைல வந்து 2 ஒரு பர்மாண்ட் இருக்குது, மற்ற அந்த போல்நட் மவுக்கனின்னு இருக்குது. இல்ல ஒரிஜினலா தான்டா படம். வெண்ட ஜாஸா இது எவ்வளவு சொல்லாக்கு நீ? இது 6000 16,000, அது எவ்வளவு சொல்ல? 30,000. ஓ 46,000 ரூபாய். இப்ப சும்மா 2,000 லிட்டர் பெரிய டேங்காக நினைக்கிறேன். 1000 லிட்டர் இந்த கார் அளவுக்கிட்ட வரும். ஓய் என்ன போத்தில் வேலை இது போலையா? என்னப்பா 2 லேயர் 33,000, 3 லேயர் 56,000, என்னப்பா ஒரு லேயருக்கு 23,000 பேர் தானே. ஏன் 2 லேயர் என்ன அப்செட் ஒன்னா? 3 லேயரா 56,000 கட்டமிதா. பிளேனோ பிளேன் என்ற பேர் உள்ள சாமானே விளையாட்டாங்களா என்ன? போசா அந்த 2 லேயர் டேங்க் எடுத்தா என்ன போசா? 2,000 லிட்டர் இல்லை. நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை கேட்குறேன். இப்போ காசு காண்டியில் என்ன வித்தியாசம் கேட்குறேன். அது கல்யாணம் கட்டின அப்புறம் சொல்லலாம். அது அப்போ பிள்ளைகளும் பாய்க்கணும்டா 3 லேயர் எடுங்க, நீங்க பாய்க்கிறேன்டா 2 லேயர் எடுங்க. சிம்பிளா முடிச்சு விட்டுவாரு கதை. ஏன்னு ஆள் நிற்கிற மாதிரி இல்லை. வாழ் சைனாவில் படித்த கொஞ்சம் கால் ஒரு வருஷம் 3 கோர்ஸ். அப்போ உங்க 3 லேயர் தான் போல உங்களோட கோர்ஸ்கள் எல்லாம் வந்தாங்க பயக்கொண்டாங்க. வணக்கம். இல்ல 2,000 லிட்டர் வந்து எங்களோட கிணத்து தண்ணி ஏற்றும். பக்கத்துல கல்சியம் இல்லாத 1000 லிட்டர் டேங்க். இது 1000 லிட்டர் ஆனையும் 2,000 லிட்டர். அப்ப 3 லேயர் எடுக்க சொல்றீங்களா? கிணத்து தண்ணி ஏற்றுறது. ஓ 2,000 லிட்டரோ அதுல இந்த கல்சியம் வடிகட்டி போறதுக்கு 1000 லிட்டர். ஓ அப்போ 2,000 லிட்டருக்கு தான் நல்லது போடணும். வேண்டாம் அதுக்கு தானே கல்சியம் இருக்க போகுது. கல்சியம் நீக்கினா தானே இதுக்கு போக போகுது. எதுக்கு? 1000 கல்சியம் நீக்கினா தானே. அதுல கல்சியம் அப்படி படிய போறது இல்லை தானே. அப்ப அதுக்கு ஃபில்டர் பண்ணி தான் வரப்போகுது. அப்போ அந்த 1000 லிட்டருக்கு அது நார்மல் போட்டால் பரவாயில்ல. 1000 லிட்டருக்கு இதுக்கு தான் நல்லது போடணும் 2,000 லிட்டர். ஏன்னா இது கல்சியத்தோட இல்லை இருக்க போகுது. அது ஒரு பாவனைக்கும் எடுக்க மாட்டேன். நார்மலாக போடுச்சு.
என்ன படிக்க என்னத்துக்காண்டி பத்து எல்லாம் 10 வருஷம் வாரண்டி தான். டேங்க் ஸ்டேபிளா வச்சா சரி. பிளாட்ல இந்த இது மாதிரி வச்சா சரி. அது காலப்போது 2 ஜெனரேஷன் கிடக்கு டேங்க். பாத்தி விற்க போகாது. நாங்க எஸ்ப்ளோர்ல காலத்துக்கு காலம் கிடக்கு. 2 லேயர் பிளாக் டேங்கா 2 லேயர்டா. 2 லேயர்ல இல்ல. ட்ரிபிள் லேயர்ல நீலம் வரும். நீல 500 லிட்டர் டரங்க. 88.5. சார். நீல 500 லிட்டர் தான் இருக்குல்ல. அது டரங்க. சாம்பிள் கொண்டு சொன்னா அப்போ கிட்ட சொன்னாங்க சொல்லி. எனக்கு என்ன காட்டு. யாரு வேற காட்டிட்டா பாத்துக்கோ. என்னத்துக்காண்டி தெரியல ஹீட் வராது பாசு பிடிக்காது கொள்ளாது. ஆனா டேங்க் கொண்டு வந்து கழுவுனா 2 லேயர் பிளாக் டேங்கா கருப்பா 2 லேயர்னா கருப்புலையா வரும் அதான் கருப்புலையா வரும் 3 லேயர்னா அரை 3 லேயர் போட்டுரும் ட்ரிபிள் ஏர் ஐயா இது பிளேன் தான் வந்து பென் இது வந்து இதுதான் ட்ரிபிள் ஏர் வந்து என்ன செய்யறது ஒருக்கா தான் செய்யறது படியா செஞ்சோம் இல்ல நீங்க ஒரு சிக்கலும் இல்லை எங்களுக்கு இப்போ என்னென்னா 3 லேயர் 2 லேயர் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களை விட அப்புறம் வேற ஒரு எம்பியில் குறையா சொல்லக்கூடாது அவ்வளோதான் கதை அதுக்கு எதாவது செஞ்சீங்கன்னா எவ்வளோ வருது டோட்டலாண்ணா என்ன சாமான் அது கிடக்கு மெதுவும் ஆங்கிள் வாரம் மெதுவும் எப்படி நல்லா ஆகுது வழியாகுது பாரமே இருக்குதோ அது வந்து பிளைனா இருக்கு இது வந்து இது கொடுத்ததுல இந்த கம்பெனில ரிப்பேரிங் வரையில வராதா டாங்க அப்படியே கிடக்குமே 10 15 எல்லாமே வாங்கிக்கும் அவ்வளோ அண்ணா மொத்தம் வருது 234 விட்டுடு 234 இதுதாங்க பில்லோக்கா இது டைல்ஸும் கொமாட்டும் போட்டுருக்காங்க டேங்கும் இதே சார் சொல்லுங்க அது ரெனாண்டு திறந்திருப்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட ரெனாண்டு இருப்பாங்க பக்கத்துல என்ன எங்க கவியாஸ் போட்டாங்களா ரெண்டு 34 ஆனால் தண்ணி டேங்க் 56,000 நம்ம 19,000 அதான் தண்ணி என்னண்டு எது ஓ ரெண்டு 34 இல்லை இப்போ கிணறு இருக்கையா அந்த கிணறு வந்து ரோட்டு அகற்றக்காண்டி விடணும் விட்டால் குழாய் கிணறு தான் அடிக்கணும் இங்கே 234 சரியா ஃபோன் நம்பருக்கு அந்த டேங்காரனை கொடுத்துங்க பாருங்க பஸ்ஸா சரி வந்துடு ஓகே மழையண்டா எங்க நாங்களே சிலோதானே இப்போ சரி அப்போ வரட்டே பஸ் இங்கே இதான் எங்கள் சார் நான் கொடுக்குறேன் பேக் கொண்டு போட்டான் என்ன டேங்க் கொண்டாடுறான் 3 லேயர் உதவோட சின்னதான் இப்போ கடை விட்டேன்டா சின்னந்தான் இப்போ எங்களுக்கு காட்ட கொண்டோம் அது என்னது கொண்டோம் சாம்பிள் வைக்கிறேக்கா ஓகே
சரி வேற டே கூட நாளைக்கு வர போதான் பில் தான் தேங்காய் அங்கே கொண்டு வருவாங்க காலையில். நம்பர் அப்போ ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்து விடுவோம், அவங்க அடிப்பான். இங்கே அது டெலிவரி ஃபீஸ் ஒன்றும் இல்லை தான் என்ன அப்புறம் பக்கத்து அதிலேயே சரி அங்கே பக்கத்தே அதே விலையை கிடைக்க அப்புறம் நான் நோண்டியா போகிறேன் ப்ரோ. சரி 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 பாருண்ணே உடஞ்சி வாத்தியா பேப்பரை வாங்க பாருண்ணே. சும்மா சொல்றடா வீடு கட்டுறோன்னுடாப்பா என்னடாப்பா தண்ணி டேங்க் 56,000 ரூபாய் அப்புறம் என்னத்தை காய்க்கிறேன் 56,000 தண்ணி டேங்கண்டா என்னடாப்பா. இப்போ இது என்ன சாமான் எடுத்தாங்க 2 லட்சத்துக்கு என்னடாப்பா. இங்கே ஒரு ரைவன் கொடுப்பேன் டை வாங்குற டைக்கு அப்புறம் நாளைக்கு எங்கடா தெரியுது எங்கடாப்பா டை வாங்குறது. பெயிண்ட் கடை எங்கள் திறந்த கொண்டு வேறாக்கு நீ அவங்க மாவுளை தீரால் அடிக்குதான் அப்போ இது தேக்கு டை ஓ சின்ன நான் சொல்கிற சாமானும் இல்லை குவாலிட்டியான சாமான் தான்டா விலையாகப்பா. பேப்பரே வந்து ரெயினோண்ட பேப்பர்ன்றக்க சிரிக்கிறான் அதே ரெயினோண்ட பேப்பராக ஒட்டோண்டு வைக்கிறான். அப்போ என்னது சொல்கிற அவங்கள அப்படி தானே செய்யணும்னு நினைக்கிறான். இது ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் செய்ய வளர்க்குறதுனா ஃபுல் திருப்தியாக இருந்துக்குண்ணா வீட்டு வேலை அதுதானே பேஸ்மெண்ட்டு விட்டவன் பெண்கிறப்பா பெயிண்ட் கடையில் ஒன்றும் இப்போ திறந்துருக்கானு இந்த பாரு எல்லாம் பெரிய கடையில் இல்லைடா. அங்கே நேராக விட்டு பார்ப்போம். கவிதா ரோமினியா போய் கொடுப்பத்த கடை ஜெயிலோ கடை சாம் எட்டுண்டு டை 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 ஓ தேக்கா 19 11 அநேகமாக இருக்கா நினைக்கிறேன். டை டைல்ஸ் சார்ஜ் என்ன இல்லையா எட்டுண்ட பேஸ்ட் என்ன சாமானியம் பண்ணி கொடுத்தேன் தம்பி வீட்டு அந்த இது நாய்க்குட்டி அப்புறம் இவங்களுக்கு ஏதோ வண்டி கொடுத்தല്ലോ அது வந்து அதில் வாங்க 1000 ஆனால் அப்பா கொடுத்த 4000. மற்றது வாட்டர் டேங்க் 2000 லிட்டர் 56,000. கொமட்டொண்டு 42,000. பாத்ரூம் டைல் அந்த பில்லை பேர் எவ்வளோ தம்பி 134 இதுக்கு கொமட் பைப் 6,750. இந்த டைல் மொத்தம் இல்லை இங்கே 130 20 130 டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ 5000 சொன்னால் 6000 போடும் சொல்லிக்கொண்டு இல்லை தான். சரி அவ்வளோதான் டை ஓகே. என்ன டை இல்லையாமோ கேட்டேன் வரீங்க பண்ணலாம் உண்டு கேட்டால் கடையிலெல்லாம் சிக்கலாம். இங்க தம்பி தேனிச்சால இது அப்படி வாசிக்கூடா தம்பி இங்க தேனிச்சால தம்பி தேனிச்சாலப்பா. இப்படியான பேர்களோட நான் இந்தியாவிலாண்டா கூடுதலான கடையில் பார்த்துருக்கேன். மதுரையில் அங்கே இங்கே அங்கே டீ கடை இங்கே ஆனந்த பவன் எல்லாம் இந்திய சரவண பவன் என்கிறாப்பா டை வாங்குற கடை. மற்ற அந்த ஃப்ரூட் பேன் ஒன்று எடுக்கும்டாப்பா பிளாக்ண்டு அது நான் நிற்கல உங்களோட அது வந்து கரைச்சலாம் தம்பி ரை பண்ணி பாருங்க. எதுதான் அந்த இதுதான் டையோ அடியோக்கா சிவன் மோட்டார்ஸ் ஓப்பன்ல இருக்கணும் வேறக்கா மெப்பில் அடி
அதில் ஒரு படியன் நின்று வேலை செய்வாண்டா பார்த்து பொம்பளை பிள்ளை இருக்கும். நான் பொம்பளை பிள்ளைய ஆகணும். டாக்கு நீ பாத்ரூமுக்கு என்ன சும்மா ஒரு பாத்ரூமுக்கு ஒழுங்கா ஜாமான் வாங்கிறப்ப இப்படி என்ன. சரி தண்ணி டேங்க் மெயின் ஜாமான் தானே. சரி மாவல் டேலவர் முடிஞ்சு தானே எல்லா பாத்ரூமும் எடுத்தாச்சு. இந்த ஆசியன் பெயிண்ட் ஒரு கடை ஆகுச்சு. ஆனா உங்க ஜட்டின் டை இருக்காதா சிமெண்ட் க்ளோஸா செரமிக்கல்ஸ் ஜெகன் கலஞ்சி என்ன பலசர கிடையாது. அது எங்க கடையானு ஜெட் வேற கம்பெனி அதானே கேட்டு பேர் தம்பி. அப்படி சேம் டைம் கேள் பேர் எங்கே வேண்டாம்மா. வேற நேரவே வேற இல்லை தான் ஆகுறியா. இது வரணும். கிடக்கடா இதுல தேக்கிலே கலர் இருக்கா. தேக்கில் 2 இருக்கு. லார்ஜ் டீக்கன் இருக்கு, பர்மா டீக்கன். லார்ஜ் டீக்கன்றது லைட்டாக வரும், பர்மா டீக்கன்றது கொஞ்சம் டார்க்காக வரும். எது கூட இருக்கும்? பர்மா டீக் தான் கூட எடுக்கும். இது என்ன விலை? டையா 1 லிட்டரா எத்தனை லிட்டர்? 4 லிட்டர். 4 லிட்டர்னா 15,700 ரூபா முடியுமா? 15,700. மற்றது பர்மாட்டிக்கின்ற மற்றது இது மற்றது கலர் எல்லாமே ஒரே விலை தான். எல்லாமே ஒரே விலை. டீக் வுட் 15,700 தான். ஏன்னா அதுலேயும் 2 இருக்கு. 3-in-1 டாப் கோட்டும் இருக்குதா? டாப் கோட் அது பிரிம்பா வரும். ஸ்டெயின் தனியாக வரும், டாப் கோட் தனியாக வரும். அது வந்து 5 லிட்டர் வரும். டாப் கோட்டோ அதான் எவ்வளவு? அது 29,700 ரூபா வரும். டாப் கோட்டோ பாருங்க வந்துட்டு டை தான் அடிக்கிறது. அடிச்சு கடைசி ஃபினிஷிங் தான் டாப் கோட் அடிக்கிறது. ஆனால் இவன் சொன்னாங்க டை அடிச்சு போட்டு முதல் டாப் கோட் அடிச்சு போட்டு பிறகு கடைசியாக டாப் கோட் அடிக்கணும். அப்படி இல்லையே, ஒருக்கா அடிச்சுக்கான டாப் கோட். ஸ்டெயின் தான் 2 தடவை அடிக்கும். உங்களுக்கு கலர் காண 2 தடவை அடிக்க வேண்டிய டையா உங்களுக்கு கலர் பிடிக்க 2 தடவை அடிச்சா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பிரைட்டாக வரும். ரெய்னோண்ட பேப்பர் இருக்கோ 100 நம்பர் ரெய்னோண்ட. நீங்கள் அப்போ டை தாங்க எனக்கு ஒரு 4 லிட்டர். பர்மாட்டிக்கோ அது மட்டும்தான். ஆனால் இதில் இது என்ன டீக் வுட்டில் 4 கலர் அப்படியோ? மரத்தில் ஒவ்வொரு டை அடிச்சு என்ன கலர் மட்டும் காட்டியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா மரத்துக்கு பர்மாட்டிக் டை அடிக்க எப்படி வரும்? எப்படி இப்படியா இதே மாதிரி? இந்த மரத்துக்கு இந்த இப்படி வரும். இது என்ன சாமான்? இது வந்து சைனிங் மெட்டர்னே காட்டியிருக்காங்க. இதுல மெட்டும் இதுவும் இருக்கா? டை என்ற ஒன்று தான். அந்த டொப் கோட் தான் கலர் காட்டுறேன். கூட மெட்டை அடிக்கிறவங்க சைனிங் தான் அடிப்பான். இது என்ன லாட்சின்ற இது என்னது? இதுல டீக்ல 2 தான் இருக்கு. இது என்ன சாம்? இது போல்நட்டும் இருக்கு டை வந்து அப்படி. இது கொஞ்சம் கடுங்கிறதா கிடையாது. பர்மாட்டிக் தான் எடுக்கேன் கூட. சரிண்ணா. இந்த முன்னுக்கு கை ஜெட்டுன்னா விலை கூட டையனா மற்ற வேற என்ன கம்பெனியில் இருக்கு? ஏசியன் பெயிண்ட்ஸ். அது என்ன விலை? அதில் உதயம் கூடின ரேஞ்சிலேயும் ஒன்று இருக்குது. அதை விட ரெண்டரை எவ்வளோ ஐயா?
கிலோ அது அந்த இப்போ டை என்ன 4 லிட்டர்னா ஓகே தானே? 14,600 கடையில் நிற்கிறோம். அண்ணே டாப் கோட் வந்து இது ஃபினிஷிங் தானே? ஏன் டாப் கோட் இப்போ அடிப்பான்? திரும்ப பழைய கட்டத்துக்கு அந்த நீல வெயில் பட பழைய கட்டத்துக்கு நீல கருகி போடும். அப்ப இது வந்து என்னன்னு சொல்றது, பொலித்தீன் மாதிரி, ரெயின் கோட் மாதிரி தான். அந்த என்னன்னு சொல்றோம், நாங்கள் மழைக்கு ரெயின் கோட்டை போட்டு கொண்டு போற மாதிரி தண்ணி படாது. அப்ப இது நாங்கள் வீடு முடிக்கணும் 4 மாசம் கூட கண்டாலையா திருப்பி அடிக்குது. அதான் அதுக்கு தான் நான் ஒரு கோட்டை அடிச்சு விடுறோம். அந்த டைய முடி நாங்கள் ஒரு கோட்டை அடிச்சு விடுவோம். இப்ப அப்புறம் அடுத்த கோட்டை அடிக்கணும், செகண்ட் கோட். இந்த பெயிண்டிங் எல்லாம் செய்து போட்டு செகண்ட் கோட். அப்ப இப்ப டாப் கோட் என்ன டியூலக்ஸ் பண்றோ? நீங்கள் அவங்களோட கதைங்கோ. நான் வந்து செய்யறேன். நான் வந்து டை வந்து ஜட்ஜில செய்து போட்டு டியூலக்ஸ் வந்து டாப் கோட் வந்து செய்யறேன் நான். நீங்கள் எது விசேஷம் கூட அவங்களோட கதைங்க. டியூலக்ஸ் டாப் கோட் என்ன இல்ல? நீங்க ஜெட் அடிக்கிறீங்கன்னா ஜெட்ல டாப் கோட் ஓகே இருக்கு. டியூலக்ஸ் என்ன இல்ல? നമ്മുടെ 26,000 രൂപ அப்படி வரும் 4 லிட்டர். 4 லிட்டர். இது 5 லிட்டர் வரும் ஜெட். ஜெட்டிന്റെ 29 5 ലിറ്ററാ. டியூலக்ஸிന്റെ அது 4 லிட்டர் 26,000 രൂപ கிட்ட வரும். ഇതൊക്കെ நீங்களே தீர்மானிச்சாலும் எதிர்ப்பு. பார் அப்ப என்ன இப்ப டாப் கோட் ஒரு கோட்டி அடிச்சுவோமா டை அடிச்சு அப்படியா? கட்டாயம் அடிக்கணும் விடக்கூடாது. சரியா நம்ம பண்ணிட்டு வரேன். என்னன்னு சொன்னா மெட்டில் எடுங்க. மெட்ட ஷைனிங் இல்ல. ஏன்னா ஷைனிங் தான் நல்லா இருக்கும். இல்ல ஓட்ட போய் செய்தாங்க. இப்ப நாங்கள் வந்து ஷைனிங் அடிச்சுட்டா அது மாறி அடிச்ச மாதிரி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? டாப் கோட் ஓமண்ண டாப் கோட் ஓட்ட பேசி வந்தாங்க. அது நீங்க செய்தா அப்புறம் வேற என்ன நீங்களே நம்ம யோசிக்கிறீங்க. நான் யோசிக்கல. சாமான வண்டி அடிச்சு விட்டா அப்புறம் பிளேண்டா என்ன அப்புறம் உங்க டாப் கோட் லிட்டர் உறைஞ்சே இல்லையோ? 1 லிட்டர் எடுக்கும். 1 லிட்டர் தான். அப்போ 1 லிட்டர் என்ன விலை? 1 லிட்டர் 900. அது நட்டம் வேணும். அது நட்டம். ஏன்னா அது என்னன்னு சொன்னா படிப்பு கூட மேட்ச் வந்து படிப்பு கூட. இது நாங்கள் லைனிங் அடிச்சுட்டா மாறி கட்டிய மாதிரி கிடக்கும். அது வந்து அந்த துல்லியமா வந்து மற்ற அந்த இது டைல வந்து 2 இருக்குப்பா. ஒன்று அந்த ஹார்ட் டை பர்மாண்டு இருக்குது. மற்ற அந்த போல்நட் மவுக்கனின்னு இருக்குது. பர்மாண்டா அவன்றேனா? அப்ப இப்ப டாப் கோட்டும் என்ன இது பண்ணிட்டு வர அந்த மெட்டா வாங்குற? சரியா ஓகே. ரெண்டு மடிக்கலாம். மெட் மடிக்கலாம், ஷைனிங் மடிக்கலாம். பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சாம்பிளாகோ ஷைனிங் அடிச்சா இப்படி வரும், மெட் அடிச்சா இப்படி வரும். அப்படி ஷைனிங் அடிச்சா இப்படி வரும், மெட்டுக்கு இப்படி வரும். பர்மாட்டிக்கா இது ஷைனிங், இது மெட்டா. இதுதானே கலர் மேட்? இதுதானே நார்மலா மரத்தின் கலர் எப்படித்தான் நடக்கு? அப்படித்தான் வரும் கிட்டத்தட்ட. ஆனால் இதெல்லாம் வடிவாக இருக்கும் இல்லையோ? தேக்கு கலர் இன்றைக்கு தாங்க வடிவாக இருக்கும். அப்படியே உங்களை அடிச்சு பார்க்க இந்த இது வாங்க சும்மா ஷாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. உங்களோட பழையக்கு ஒரிஜினல் அடிச்சு. அப்போ மெட்டிங் அளவு இல்லையா? ஹலோ அப்போ தாங்க. ஹலோ பேப்பர் நான் பேப்பர் வாங்கினான் ரைனோண்டு. உங்கள்ட்ட கூட ரைனோண்டு பேப்பர் உங்களுக்கு இல்லையா? ரைனோண்ட பேப்பர் நான் வேண்டிட்டேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் ஒன்று. சரியா 120 நம்பரா? ஓ 100 ரூபா போட்டவன் பேப்பர்.
படம் படுத்தது ரெயினோ தானே சாமான் இல்ல ரெயின் வந்து என்னன்னா அது 100 ரூபாய்க்கு இருக்கு அந்த சாமான் இருக்கு நான் சொன்னேன் நீங்க அங்க அவன்கிட்ட போய் சொல்லி ஞானத்துட்டு உங்களோட கதையப்பா ரெயினோட பேப்பர் 100 ரூபாய்க்காரன் தருவானேப்பா நான் சொல்லாத அதுல லோக்கல் இருக்கு நான் 90 ரூபாய்க்கு பண்ணா இருந்தேன் லோக்கல் இது 180 ரூபா ஓட்டாப்பா உங்களோட கதை சரி அப்ப 100 ரூபாய்க்கு உங்க ரெயினோட பேப்பர் சும்மா தரவாண்டா இப்ப எங்க நிக்கிறீங்க போட்டியல நீங்கள் இப்ப நிக்கிறீங்க கல்ல கிடக்கப்பா இப்ப நீங்க சரியா ஆமாம் பாய் மேட் நீலாக்கரை அண்ணா இது காசு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தானே எவ்வளோண்ணா வட்டி போடுங்க பார்த்து விலையை குறைச்சா போடுறீங்க 29,000 போட்டுலாமா 29,000 29,000 சொன்னீங்க இல்லையா 29,700 சொன்னேன் எந்த பேங்க் அண்ணா HNB பாருங்க சரி ஓகே நன்றி அப்போ வாடி எல்லாம் ஒரிஜினலாக தான்டா படம் இந்த டாஸா இப்போ சும்மா முந்தியெல்லாம் 1000 ரூபா 500 ரூபாய்க்கு வானிஸ் வேணுன்னா முழு நிலைக்கும் பிரட்டி விடலாம் இது எவ்வளோ சொல்ல ஆக்கு நீ இது 6,000 16,000 அது எவ்வளோ சொல்லாகும் 30,000 ஓ 46,000 ரூபா இப்போ சும்மா நிலைக்கு இப்போ இது அடிக்கிறதுக்கு என்னத்தை சொல்லடாப்பா அந்த அளவு தான்டா வேண்ட சொல்லி நிற்கிறாப்பா இப்போ அடிச்சுட்டு பட்டுறான் ப்ரோ எனக்கு இந்த தெரியாப்பா என்ன நடக்குன்னு இதெல்லாம் ஜிங்கி ஜிக்கால ஒரு பாருங்க விளையிடும் பர்மா டாப் கோட் டை 29 15 39 44 45 சரி அதான் அடிச்சாரோ மாவுள்காரன் போலோட்டு 10 வார்டு இல்லை அப்போ யாரோட கான்டாக்ட் பண்ணுறது என்னென்ன உங்களோட வருவா எங்கள்கிட்ட இப்போ நான் இல்லை பார்த்துட்டு போகிறதா இல்லை என்ன வழக்கம் எங்கிற பிளேன் விழுந்தா இந்தியா அம்மா சொன்னாங்க நான் எங்கேயும் பழுக்கிற நாடு தான்டாப்பா பிளேன் விழுமடாப்பா இந்த கோதாயிடாப்பா சி புதுசாக கேட்ட தலை எழுதியாம பெருமடாப்பா எத்தனை கிலோட ஆக்குன்னு சொன்னி பிளேன் ஒரு டயர் என்னவோ ஒரு டயரோ என்ன சொல்ற அப்படி வேற சொல்லிக்கொண்டு இல்ல ஏண்டா அவ்வளோ வெயிட்டோட இறக்குறது வரத்தான் வேணும் அதான் அது சரிதான் ஆனாடா அக்னி நீ நிக்கிற அளவுக்கு பிளேன் டயர் பெருசு இல்லையடா அதாவது பிளேன் 350 ரூபா நீ சொல்லக்குள்ள அது பிளேன் சைஸுக்கே தான் இதான் வரும் எங்கட ஸ்பைஸ் செட்டுக்கெல்லாம் 350 ரூபா ஓட்டா வரும் பாருல பிளைட் என்ன 350 ரூபா பெரிய வெயிட் இல்லையடாப்பா 7 பேர்ட்ட வெயிட் தான் 700 பேர் ஏற்றுற ஃப்ளைட்டுக்கு அப்போ வரும் தான் கிட்டத்தட்ட 7 பேர்ட்ட வெயிட்டும் இல்லை 5 பேர்ட்ட வெயிட்
எதண்டு வேறு ஸ்டோர் அதாண்டே நல்ல ஒரு இதா இதா உங்க அப்ப அதுக்குள்ள காலையில ஜாமானு ஏத்திப்பாங்களா பஸ் அடிப்போம் பிரச்சனை இல்லை பரவாயில்ல ஆச்சாப்பா இதான் பூட்டி போடலாமா உள்ள எங்கடா பாட எங்களுக்கு கோலம் வந்தா இங்க சாமான் கோலோடு வந்தா அப்புறம் குருடா சாமன் போயிட்டா போயிட்டா சரி சரியா ஓ ஹலோ ஓம் 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 நீங்கள் இப்போ கொண்டு போங்க நான் பின்னால் வாரண்ணா ஓகே ஓகே நான் இங்கே இல்லை பெயின் கடை ஒன்று என்ன பாருண்ணா பருத்தூர் டவுனுக்கு போங்க வாரண்ணா ஓகே 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 என்னடாப்பா நாங்கள் மாலை சந்தைக்கு வந்துட்டோம் இன்னும் ஆள் கோல் அடிச்ச வாட்ட காணலையே பிள்ளையடாப்பா ஆள் வரையிலே இல்லாட்டி ஓவர்டேக் பண்ணி வந்துட்டோமோ அதுக்கும் வாய்ப்பில்லை பாப்பம் பாரு ஆளு தெரியுமாங்களையா இல்லை உரிமையாக கதைக்கிறார் கிருஷ்ணாண்ணேந்து ஓ ஹலோ எங்கே ஏதால வெள்ளையிலையோ இடையில வேற எங்கேயும் போயிருந்தீங்களோ எந்த டேங்க் ஓ அது எங்களுக்கோ அது இப்பவே எடுத்துட்டாங்களோ ஆ ஓகே 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 ஆ சரி சரி சரியா சரிண்ணா ஓகே ஓகே வாங்க ஓகே வா என்ன அப்போ இதுலேயே கொடுத்து விட்டான் அவளுக்கு அப்போ இங்கே இருந்தா அப்போ கொடுத்து விட்டான் அவளுக்கு நாளைக்கு வீட்டு 2000 லிட்டரா பெரிய டேங்காக நினைக்கிறேன் 1000 லிட்டர் இந்த கார் அளவுக்கிட்ட வரும் சரிதான் ஒரு கொஞ்சம் எல்லா பக்கத்தாலும் ஒரு கொஞ்சம் பெருத்தாலும் அங்கே வந்துடும் நியாயமா வெள்ளையண்டா அப்படி ஒரு 20 நிமிஷம் பார்க்கலாம் உங்களுக்கு சிலவா தானே வருமா இப்போ அப்பா நிற்கத்தக்கதா போய் அடிச்சுருக்கோமா எங்கேப்பா சாமான இருக்கணும் ஆட்களை காணலையண்டு அப்புறம் அடிச்சிருப்பா இப்ப எங்கடாப்பா நீங்க நிக்கிறீங்க கடவுளே சாமான ஏத்தி விட்டா நீங்களும் இல்ல கூட வரணும் அதுதானே இது என்ன ரூல்ஸா கிடக்கு கொஞ்ச நாளா நாள் போனது இல்லையா இப்படியே போகுது ஆள் சொல்லி விட்ட மாதுளம்பழம் வண்டி வச்சு மாதுளம்பழம் பண்ணி நினைச்சுனேரா வண்டி கொண்டு போவோம் மற்ற நீ கொஞ்சம் கொஞ்சம் அலுவலகம் செய்ய கேட்கறாப்பா இல்லை செய்யணும்டா பஸ் நாளுக்கு அக்னி எங்க சத்தத்தை காணல அக்னி மான மிஸ் பண்றோம்டாப்பா நாங்க சரியா பரவாயில்ல அவன் வீட்டோட இருந்தே வேலையில செய்யட்டும் ஓ நேற்றும் முன்னாலும் பார்த்தேன் மழை நேரங்கள்ல ஆனால் பெருசாக கடல் வேலையில் என்ஜின் வேலையில் வராடா இப்போ என்ன மழைக்கு பெருசாக கடலுக்கு இறங்க மாட்டாங்க இப்போ வந்து வெள்ளையால் ஏற போகிறோம் அப்போ நேற்று சுதன்னு சொன்ன சரிதான் அக்கறி கொஞ்சம் குழம்பிட்டேன் தானே கொஞ்சம் இல்லையா நிறைய குழம்பினேன் கிடக்கு அடே இந்த என்ன சைனாண்ட மாதுளம்பழம் 3000 ரூபா இந்தியன்ட வந்து 3800 ரூபா சரியோ அப்போ என்ன வித்தியாசம் மாதுளம்பழம்ன்றக்குள்ள
இப்போ எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலேயுமே குவாலிட்டியில் இருக்குதான். பழத்துல என்னடா குவாலிட்டி வருது அப்படி? எல்லாம் மரத்துலையும் அழகா காய்க்குது. அப்போ என்ன இந்தியன் மாவுல சத்து கூட கொடுக்கும்? என்ன விளக்கம்? எம்ஏகே பிகேஸோ? ஓமாப்பா நாங்கள் எவ்வளோ பின்னால கட்டுவோம் வந்து ஒரு மாதிரி வந்து இந்த என்ன தேக்குக்கு டை ஒன்று வேண்டாம் வந்தான் வந்துடும். மாதம்பளம் பண்ணுவோமே. சரியா ஒன்று விடக்காமே சரி. அப்ப நாளைக்கு கொண்டு நீ கடை பூட்டிடுவேன்ப்பா. சரி சரியா காலேஜ்லாம் சொல்றது நேரத்துல வேணும்னு சொல்லி இப்ப முடிஞ்சு வேண்டா நான் நாளைக்கு வேணாம் ஆகட்டா ஆளுக்கு தானே வேலை விடிய காலத்தாக போகணும். அதுக்காண்டித்தான் வந்து ஆள் வந்து நேரத்துல எனக்கு சொல்லி வைக்கிறது. அம்மா அங்கால ஒன்றுலக்கா ஆள் பேசுது அம்மாவுக்கு இவளோட ஒன்றும் செய்யலாம் ஆத்தே கடவுளே. அப்ப பண்ணிடுவோமே நாங்க அம்மாவோடைய அப்பாவோட நல்ல பம்பல்றாப்பா கடவுளே படுற பாடு. நேரத்துக்கு நித்திர உள்ளதாண்டா அந்த பழக்கம் மட்டும் பெற்றதே இல்லையேடாப்பா. இப்பதான் மாறப்போ கடவுளே வார வருஷத்தோட என்னால மாறணும்னு நம்புறேன். கவிதாஸ் கொஞ்சம் திருத்த மேல நேற்று கொஞ்சம் இந்த வாரைக்கு அக்னி சைனாண்ட சாமான் 3 வண்டியா ஆனா பாடிக்கல உங்க விக்கல அந்த ரால் பொரியல் இந்த மாதிரி சாமான் நல்ல டேஸ்டாப்பா. எனக்கு அந்த 1/2 கிலோ பண்ணி எந்த அக்னி மாதுளம்பழம் 3 இந்தா மாதுளம்பழம் 3 மற்ற அந்த 1/2 கிலோ அந்த ரால் பொரியல் வண்டியா. ஆனா அன்றைக்காக சாப்பிட்டு சாமான பசிக்கவே இல்லைடாப்பா கடவுளே. மாதானே ஓ சைனாண்டே மற்றது இந்தா இதை வண்டியா என்ன அந்த ரால் பொரியல் 1/2 கிலோ 350 ரூபா நினைக்கிறேன். நீ என்ன கடந்து இல்ல சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் போடுமே. சும்மா 2 சாப்பிட்டு பிரிச்சு காய்ச்சி வேண்டியப்பா உடைச்சாலும் இந்த கேஸ் போடும். அப்பா இல்லை அம்மா சுண்டல் சாமான போத்துல. ஹலோ ஹலோ பிகேட்ஸ். ஓய் என்ன போத்தில் வேலை இது போலையா? போத்தில் வேலை இது போல கிடக்கு சிரிப்பு புள்ளையா கிடக்கு. என்னண்டு மறக்கிற சும்மா ஒரு தடவையே மறக்கிறாய். நீ போத்துல கொண்டு வந்தா மறக்கலுமே. அத்தே நாளைக்கு இந்த பாறைக்கு ஒரு 3 பெக்கண்டா உறங்கி இருக்கும் போல. அத்தே அலாடி கள்ளி அக்னி இங்க வா வேற டக்குன்னு சொல்றேன். அடே அக்னி போத்தில் கடும் பேர் அழுகுற இந்த போத்தில் வேலை கும்பம் சிரிப்பு தாங்க அது. ஓம் ஓமே சொல்லுங்க என்ன கலந்த தண்ணி கலந்தோ சும்மாவோ? சும்மா அண்டைக்குள்ள அழுக கூடத்தான் பெரும். அப்படி நான் குடிக்காட்டு
தெரியாது தியானிங்கோ இரவும் பகலும் தியானிங்கோ மற்றது நேசன்னைக்கு ஒரு காடிங்கோ விடாமையா ஆடிக்காரிக்கு எடுக்கும் இல்லையா பஞ்சோதரம் ஆடி பாத்தீங்க ஆளுக்கு விளங்கிட்டு போல இன்றைக்கு கிளைமேட் பிள்ளையாண்டு எஜோதரம் முழங்கி விட்டு கவிதாசாமி நான் கிருஷ்ணா ஆகிறேன் சரி இது எனக்கெல்லாம் அழக்கூடாது எதே நாளுவாங்க கடவுளே இதெல்லாம் நோமே இல்லைனே நாங்கள் இருக்கோம் தானே ஏன் யோசிக்கிறீர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் மாதிரி நாங்கள் இருக்க ஒன்று யோசிக்க நாங்கள் இருக்கவையா யோசிக்க உண்டு ஓ பர்த்டேக்கு வாங்க திங்கக்கிழமை வாங்க கட்டாயம் வாங்க ஓ சரியா வச்சுட்டு படுங்க நேற்று படுங்க சாப்பிட்டு ஓகே ஓகே பாய் நல்ல கணக்கடா பாருங்க எங்கிறாப்பா அந்த இறால் பொரிய நல்லா இருக்கின்றாப்பா சாப்பிட்டேன் இப்போ சாப்பிட்டேன் இரவு சாப்பாடு ஐயோ சாமான்றாப்பா டே 19 இந்த வந்து இந்த கணக்கா சாமான் இறக்கி முடிச்சுக்கலாம்டாப்பா